விடியலின் நிழல் பகுதி 2. மூன்றாவது தளத்திற்கு சென்று அந்த கோப்பை ஒப்படைக்க வேண்டும் என்பது அவனது பணி. அஜித்தின் இதயம் வேகமாக துடித்தது. லிஃப்ட் வேலை செய்யாததால் அவன் படிக்கட்டுகளில் ஏற முடிவு செய்தான். ஒவ்வொரு படியும் அவனுக்கு ஒரு பாரமாக தெரிந்தது. சுவர்களில் இருந்த கடிகாரங்கள் வினாடிகளை எண்ணிக்கொண்டிருந்தன. மூன்றாவது தளத்தை அடைந்தபோது அங்கிருந்த விளக்குகள் விட்டுவிட்டு எரிந்தன. அந்த தளம் முழுவதும் ஒருவிதமான குளிர்காற்று வீசியது. அங்கே ஒரு நிழல் அசைவதை அஜித் கவனித்தான். அது ஒரு மனித உருவம் போல தெரிந்தது, ஆனால் அதன் கண்கள் ஒளிரவில்லை. அந்த உருவம் அசையாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தது. பயத்தில் அஜித்தின் கை நடுக்கம் எடுத்தது. கோப்பை இறுக பிடித்துக்கொண்டு அவன் அங்கிருந்து ஓடினான். மீண்டும் லிஃப்ட் அருகே வந்து அதன் பொத்தானை வேகமாக அழுத்தினான். அதிர்ஷ்டவசமாக லிஃப்ட் கதவுகள் திறந்தன. அவன் உள்ளே குதித்து கதவுகளை மூடினான். அவன் மூச்சு வாங்கிக் கொண்டே தரையை பார்த்தான். லிஃப்ட் நகரத் தொடங்கியது. ஆனால் முதல் மற்றும் 2ஆம் தளங்களுக்கு இடையில் வந்தபோது திடீரென்று ஒரு பெரிய சத்தத்துடன் லிஃப்ட் நின்றுவிட்டது. உள்ளே இருந்த விளக்குகள் அணைந்து சிவப்பு நிற அவசரகால விளக்கு மட்டும் எரியத் தொடங்கியது. அஜித் பயத்தில் உறைந்து போனான். யாராவது இருக்கீங்களா? உதவி செய்யுங்க என்று அவன் கத்தினான். லிஃப்டின் கதவுகளை தட்டினான், ஆனால் பதில் ஏதும் வரவில்லை. அவசரகால மணியை அழுத்தியும் பயனில்லை. அந்த சிறிய அறையில் அவனுக்கு மூச்சு திணறுவது போல இருந்தது. அவனது அலைபேசியை எடுத்து தேடினான். அவன் தனது நண்பன் விக்னேஷிற்கு அழைத்தான். விக்னேஷ், நான் கேஎம்சி மருத்துவமனை லிஃப்டில் சிக்கிக்கொண்டேன். சீக்கிரம் வந்து என்னை வெளியே எடு என்று கெஞ்சினான். விக்னேஷின் குரல் மறுமுனையில் கேட்டது. ஆனால் அவன் சொல்வதைக் கேட்டு அஜித் அதிர்ச்சியடைந்தான். டேய் அஜித், இப்ப மணி இரவு 2 ஆகுது. மழை வேற பெய்துட்டு. என்னால இப்ப அங்க வர முடியாது. யாராவது வாட்ச்மேனை கூப்பிடு என்று கூறிவிட்டு விக்னேஷ் அழைப்பை துண்டித்தான். நண்பன் கைவிட்டதை அஜித்தால் நம்ப முடியவில்லை. அவன் தனிமையில் விடப்பட்டதை உணர்ந்தான். அஜித் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டான். லிஃப்ட் கதவுகளை தனது முழு பலத்துடன் இழுக்கத் தொடங்கினான். சிறிது இடைவெளி கிடைத்ததும் அவன் அதன் வழியாக வெளியே குதித்தான். அது ஒரு இருண்ட பகுதி. அங்கிருந்து தப்பிக்க படிக்கட்டுகளே ஒரே வழி என்று அவனுக்கு தெரிந்தது. அவன் படிக்கட்டுகளில் வேகமாக இறங்கினான். அவனுக்குப் பின்னால் அதே பழைய நிழல் பின்தொடர்வது போல உணர்ந்தான். அவன் திரும்பி பார்க்காமல் ஓடினான். மருத்துவமனையின் வெளிச்சம் தெரிந்த நுழைவாயிலை அடைந்தபோதுதான் அவனுக்கு உயிர் வந்தது. விடியலின் நிழலில் இருந்து அவன் தப்பித்துவிட்டான். ஆனால் அந்த இரவு அவன் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்றாக மாறியது.